ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சங்க சார் வந்து நோட்டீஸ் போர்டில் 3 அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் அப்ளைட் பர்சன், அதாவது யாரெலாம் வந்து எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 10க்குள்ளே அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அதில் எலிஜிபிளான பர்சன் மீன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் மெயிலிருந்து அவங்க மெயில் பண்ணியிருக்கணும், ரிக்வெஸ்ட் வந்திருக்கணும், அதாவது ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும், ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் வந்து என்டர் பண்ணியிருக்கணும், பேன் கார்டு வந்து கரெக்டானதாக கொடுத்துருக்காங்களான்னு அவங்க செக் பண்ணியிருப்பாங்க, அது கரெக்டாக இருந்திருக்கணும். அப்புறமா வந்து எஸ்பிஓக்கு நிஜமாக அவங்க பே பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணி எஸ்பிஓவில் ஏற்கனவே ரெடியாக 2000 மெம்பரை வச்சுருக்காங்க. இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே நாளில் மெயில் வருமானா அது கிடையாது. அது வந்து பேட்சாக நாங்கள் மெயில் போடுவோம்னு சார் சொல்லியிருக்காங்க. அதாவது மெயிலில் என்ன இருக்கும், எங்கேருந்து மெயில் வரும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சார் சொல்லியிருக்காங்க. மெயில் வந்து sbo.tvm@gmail.com இருந்து மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க. மெயிலில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத எஸ்பிஓ ரீஃபண்ட் அப்ளைட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு மெயில் வரும் அப்படின்னும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே எல்லாருக்குமே, அதாவது ஏப்ரல் 10 வரை எலிஜிபிள் பர்சன் எல்லாத்துக்குமே 3 டேஸ்க்குள்ளே வந்து மெயில் வந்துடும்னு சார் சொல்லியிருக்காங்க. அந்த மெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹலோ டீம் மெம்பர், திஸ் இஸ் ரீஃபண்ட் request form, kindly take a printout below, attach the document and fill the value detail, send a copy to sbo.tvm@gmail.com, kindly mention your mainly subject அப்படின்னு அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இதை பற்றி டீட்டெயில் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சப்ஜெக்டில் வந்து நம்மளோட நேம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்டாச்மெண்ட் ஒன்று நாங்கள் கொடுத்துருக்கோம் மெயிலில், அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்குற இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கரெக்டான இன்ஃபர்மேஷனாக ப்ரொஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷனாக அதில் இருக்கணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி sbo.tvm@gmail.comக்கு மெயில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் வந்து எந்த நம்ம பேங்க் டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து இப்போது வந்து நம்ம அந்த பேங்க் டீட்டெயில் தான் கொடுக்கணும்னு சார் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயிலை வந்து நம்ம பேங்க் டீட்டெயில் எது கொடுத்துருக்கோமோ அதுதான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணும்போதும் அதே டீட்டெயில் தான் அதில் இருக்கணும்னு சார் சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து அதில் வந்து ஃபார்மில் வந்து ஃப்ரண்டில் என்ன இருக்கும், ஃப்ரம்மில் என்ன இருக்கும்னா நம்மளோட நேம், ஸ்டாஃப் ஐடி, அட்ரஸ் போட சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு, பேன் நம்பர் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2ல் வந்து எஸ்பிஓ பற்றி டீட்டெயில் இருக்கும், ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ வந்து ஸ்டாஃப் ஐடி வந்து நம்ம 2 இடத்துல என்டர் பண்ண வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. அதாவது எஸ்பிஓ ஐடின்னு இருக்கும், அதுதான் நம்மளோட ஸ்டாஃப் ஐடி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மை பேன் நம்பருங்கிற இடத்துல வந்து நம்ம எஸ்பிஓவுக்கு ப்ரொஃபைலில் வந்து என்ன நம்ம பேன் நம்பர் கொடுத்துருந்தோமோ அந்த பேன் கார்டு நம்பர் தான் கொடுக்கணும்னு சார் சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து எஸ்பிஓ ஐடி, கடைசியாக நம்மளோட எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி, அப்புறமா வந்து நம்மளோட சிக்னேச்சர், நம்மளோட நேம், பேன் கார்டு நம்பர், அப்புறமா வந்து டேட், அதாவது நம்ம என்றைக்கு மெயில் சென்ட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டை போடணும்னு சார் சொன்னாங்க. அப்புறமா வந்து பிளேஸ் வந்து நம்ம எந்த ஊரில் நம்ம இருக்கிறோமோ, அதாவது ப்ரொஃபைலில் நம்ம என்ன பிளேஸ் கொடுத்துருந்தோம் அந்த பிளேஸை போடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபார்ம் வந்து 2 பேஜுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்துட்டே ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது வந்து உடனே சென்ட் பண்ணணும் இந்த ஃபார்மை அப்படின்லாம் கிடையாது, பொறுமையாக நீங்கள் அனுப்பிக்கலாம் நல்லா, ஆனால் படித்து பார்த்துட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படித்து பார்த்துட்டே ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. 5 அல்லது 7 டேஸ்க்குள்ளே வந்து ரீஃபண்ட் நம்ம மெயில் பண்ணதுக்கப்புறம், எஸ்பிஓ டிவிஎம்க்கு நம்ம மெயில் பண்ணதுக்கப்புறம் 5 அல்லது 7 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம எஸ்பிஓலேருந்து நமக்கு வந்து அமௌண்ட் போட்டு விட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும், அதாவது அமௌண்ட் நமக்கு வந்து பேமெண்ட் போட்டாச்சு அப்படின்னு வரும்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் வந்து பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங், அதாவது நாளைக்கு வந்து பாஸ்வேர்ட் மிஸ் ஆனவங்களுக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அஃபிஷியலாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாஸ்வேர்டு கொடுக்காங்கன்னு தெரியப்படுத்திடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம அப்ளிகேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல்,
அதாவது இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணலாம், கரெக்டாக தான் இந்த கம்பெனி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து நமக்கு தரணும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுக்காக மண்டே வந்து 14 கமாண்டர் வந்து வேலூர் எஸ்பிஐ ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். ஒவ்வொரு கமாண்டர்ஸுமே வந்து 7 பேஜுக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க, கட்டுரை மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து 2 அல்லது 3 டிபார்ட்மெண்ட் தாண்டி டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருந்து தான் நமக்கு வந்து இதுக்கான அப்ரூவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அதுவும் கிடைச்சிரும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இது பற்றின டீட்டெயில் எல்லாம் சார் வந்து அடுத்தடுத்து நோட்டீஸ் போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிடிஓ ஆஃபீஸர் அண்ட் டீம் லீடர் செலெக்ஷன். அதாவது பிடிஓ ஆஃபீஸர் டீம் லீடருக்கு வந்து நிறைய வந்து நம்ம டீம் கொடுத்துருக்கணும், நிறைய மெம்பர் நம்ம டீம் நிறைய டேரக்ட் கீழே நம்மளோட டேரக்ட் கீழே நிறைய பேர் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து டீமை வந்து எப்படி கைட் பண்ணுறாங்க, எல்லா டீமை எப்படி வழிநடத்தி போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து புதுசாக வர்ற எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்க போகிறது இல்லைன்னு சார் சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம், அதாவது பழைய மெம்பருக்கு நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு. இது வந்து எப்படின்னா இந்த வீக் எண்டுக்குள்ளே வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படியும் அவங்களுக்கு இப்போ தானே பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2 டேஸ் எப்படியும் அவங்க வந்து அதை வந்து அப்ளை பண்ணி வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படியும் 2 டேஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ஆனவங்க சேஞ்ச் பண்ணி அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே மொத்தமாக வந்து வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட்டு சார் கொடுக்க சொல்லுவாங்க, அப்போ நம்ம கொடுத்துக்கலான்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பற்றி டீட்டெயிலாக சார் நோட்டீஸ் போட சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ எஸ்பிஓ ஃபேமிலிஸ்.